வாங்க டேஸ்டியான கேரட் கேப்சிகம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கேரட் கேப்சிகம் மட்டும் இல்லாமல் கோஸு சௌச்சௌலையும் இந்த மெத்தடில் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, 1 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, 2 இன்ச்சு புளி ரெடி பண்ணிக்கோங்க, 2 கேப்சிகமாக ரஃபாக சாப் பண்ணிடுங்க, 3 சின்ன கேரட்டை ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன், பெரிய கேரட்னா ஒன்றே ஓகே, 6லேருந்து 7 காஞ்ச மிளகா, 5-6 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் போட்டு பொன்னிறமாக வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க எல்லா காயும் ஒன்றா போட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு வதக்குங்க. காயெல்லாம் கொஞ்சம் டெண்டராக குக் ஆனோடனே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போ ஆறின எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியே சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. காயில் இருக்க தண்ணியே போதுமானது. இப்போ அரைச்ச சட்னியை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. 2 சிட்டிகை பெருங்காயம், 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே அதை சட்னி மேலே டாப் பண்ணிடுங்க. டேஸ்டியான கேரட் கேப்சிகம் சட்னி ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும்.